பொதுவாக அனைவரது வீட்லேயுமே காலை மாலை 2 நேரமுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்யணும். எப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னாலும் முன்வாச கதவு திறந்திருக்கணும், பின்வாச கதவு சாத்தியிருக்கணும். விளக்கில் எப்போதுமே எண்ணெயை ஊற்றுனதுக்கு பிறகு தான் நம்ம திரியை சேர்க்கணும். விளக்கு ஏற்றிய பிறகு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது நாம் அந்த விளக்கை எரிய விடணும். சில பேர் ஏற்றி கொஞ்ச நேரத்திலேயே அதை அமர்த்திடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது சின்னவங்களோ பெரியவங்களோ அழக்கூடாது. விளக்கை ஏற்றினதுக்கு பிறகு நாம் அதை குளிர வைக்கிறதுக்கு பூக்கள் மஞ்சளால் குளிர வைக்கணும். விளக்கு அந்த குளிர்ந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டை கூட்டவோ துடைக்கவோ செய்யக்கூடாது. சின்னதாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், உலர்ந்த திராட்சையோ பேரிச்சம்பழமோ ஏதாவது ஒன்று வச்சு தான் நம்ம தினசரி விளக்கேற்றி வைக்கணும். பிளாஸ்டிக் பூக்களை சாமிக்கு வைக்கக்கூடாது. மலர்ந்த பூக்கள் கிடைக்கல அப்படின்னாக்கா மருதாணியோட பூக்களை நீங்கள் சாமிக்கு வைக்கலாம். மருதாணியோட அதீத வாசத்துக்கு தெய்வங்கள் வசியப்படும். பூஜை அறையை எப்போதும் இருட்டாகவே இருக்கக்கூடாது. இரவில் பூஜை அறையில் கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. என்னுடைய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.